வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். குழாயடி சண்டைக்களமாக மாறிய யாழ் அபிவிருத்தி குழு கூட்டம். இளங்குமரன் அர்ஜுனாவுக்கு இடையில் கடும் தர்க்கம். ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு. உள்நாட்டு போரில் கடுமையான மனித உரிமை மீறல்கள். கருணா அம்மான், ஷவேந்திர சில்வா உள்ளிட்ட 4 பிரித்தானியா தடை. பிரித்தானியாவின் எதிர்ப்பை தனது அரசியல் இருப்பாக்கும் நாமலின் எக்ஸ் தள பதிவு. பாதாள உலக குழுக்களை ஒழிக்க 500 விசேட அதிரடிப்படையினர் களத்தில். 2025க்குள் வாகன வரிகளை குறைக்க முடியாது என்கிறார் ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர். யாழ் பொற்பதியில் சிறுமி ஒருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய துன்பியல் சம்பவம். நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இன்று அமளி துமளி ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் அர்ஜுனா ஆகியோருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தினால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. அடிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாயை பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய சரிதானே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க எம்பிபிஎஸ் அதோட மாஸ்டர் 2 செய்திருக்கேன். நான் சொல்றேன் உண்மை மாதிரி கொடி கட்டி நான் எம்பியா வரையில நீங்கள் பெண்களோட சேர்ட்ட விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்க்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய 2,20,00,000 தெரியும். அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நானுங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஐயா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர். நான் கேட்கிறது பிரச்சனை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு இதை கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதுகள் நடந்து கொள்வதை தரமாக கட்டுப்படுத்தவும் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றது இந்த அர்த்தம் இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமையும். தேர்தல் நெருங்குற நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியுமா? பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அந்த அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து எடுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதிலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்தப்படும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறேன். தொடர்ந்து இதில் இருக்கிற அர்த்தம் இல்லை. அதை நாங்கள் படிக்கிறோம். உள்நாட்டு போரில் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்து கருணா அம்மான், ஷவேந்திர சில்வா உள்ளிட்ட 4 பிரித்தானியா தடை விதித்துள்ளது. உள்நாட்டு போரில் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்து கருணா அம்மான், ஷவேந்திர சில்வா உள்ளிட்ட 4 பிரித்தானியா தடை விதித்துள்ளது. சட்டத்திற்கு புறம்பான கொலைகள், சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை ஆகியவை குறித்த விடயத்தில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவால் தடை விதித்த நபர்களில் முன்னாள் இலங்கை ராணுவ தளபதிகள் மற்றும் பின்னர் இலங்கை ராணுவத்தின் சார்பாக விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்ட துணை ராணுவ படையான கருணா குழுவை தலைமை
தாங்கிய முன்னாள் விடுதலை புலி ராணுவ தளபதி ஆகியோர் அடங்குகின்றனர். இலங்கையில் மனித உரிமைகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அந்த நாட்டின் வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறலை கோருவது உட்பட அவை இன்று சமூகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. பொறுப்பாளர்கள் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் உறுதியளித்துள்ளதாக டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்வதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்த புதிய இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற பிரித்தானிய அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மசிடோனியாவை உள்ளடக்கிய ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கான முக்கிய குழுவில் உள்ள கூட்டாளர்களுடன் இணைந்து இலங்கையில் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்கான சர்வதேச முயற்சிகளை பிரித்தானியா நீண்ட காலமாக வழிநடத்தி வருகின்றது. அந்த வகையில் தடை செய்யப்பட்டவர்கள் விவரம் பின்வருமாறு: இலங்கை ஆயுத படைகளின் முன்னாள் தலைவர் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகொட, இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய, தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன், கருணா அம்மான் என்றும் அழைக்கப்படும் அவர் பின்னர் இலங்கை ராணுவத்தின் சார்பாக செயல்பட்ட துணை ராணுவ கருணா குழுவை உருவாக்கி வழிநடத்தினார். பிரித்தானியாவின் விதித்த தடை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இலங்கையின் இராணுவ வீரர்களுக்கு எதிராக பிரித்தானியா தடைகளை விதித்திருப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அறிக்கை வெளியிட்டுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்: பிரித்தானியாவால் விதிக்கப்பட்ட தடைகள் மனித உரிமைகள் பற்றியவை அல்ல, மாறாக விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்களின் தொடர்ச்சியான அழுத்தத்தின் விளைவாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். இது நீதியான செயற்பாடு அல்லவென்றும் சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் செல்வாக்கினால் தேசத்தின் நல்லிணக்கத்திற்கு ஆபத்து ஏற்படுத்துவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். இன்று அனுபவிக்கும் சுதந்திரம் கடுமையான முடிவுகளின் மூலம் பெறப்பட்டது என்பதை வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமெனவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். அத்துடன் இந்த தடைகளுக்கு பின்னால் உள்ளவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். சில சர்வதேச அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் சமூகங்களுக்கிடையில் பிளவுகளை உருவாக்க சலுகைகளை நாடும் சில தமிழ் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு தமிழ் சமூகம் இரையாக வேண்டாம் என பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தியவர்களை அரசாங்கம் பாதுகாக்கிறதா அல்லது வெளிநாட்டு சக்திகள் தாக்கும் போது அமைதியாக இருக்கின்றதா என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கொண்டு வந்துள்ளனர். அதற்கமைய நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வெலிகம துப்பாக்கிச்சூடு தொடர்பில் தேடப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோன் 20 நாட்களுக்கு பின்னர் மாத்தறை நீதவான் முன்னிலையில் சரணடைந்தார். அதன்போது எதிர்வரும் 3ஆம் திகதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரின் பதவி நிலையில் இதுவரை எவ்வித மாற்றங்களும் ஏற்படாததால் அவரை பதவி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்ட முயற்சியாக தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனுக்கு வீட்டிலிருந்து உணவு வழங்க சிறைச்சாலை திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் கண்டியில் உள்ள தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தனது வீட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவை பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார்.
தும்பர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் தென்னக்கோன் வீட்டிலிருந்து உணவை பெற அனுமதி கோரி சிறைச்சாலை திணைக்களத்திடம் முறையான கோரிக்கையை விடுத்திருந்தார். அவரது கோரிக்கையை திணைக்களம் பரிசீலித்த பின்னர் அவரது குடும்பத்திடமிருந்து தினமும் 3 வேளைக்கு உணவை பெறுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். கொழும்பில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்கவே அவர்கள் போலீஸ் நிலையம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 21ஆம் திகதி இரவு ஜோசிதவுடன் சென்ற ஒரு குழுவினருக்கும் இரவு நேர களியாட்ட விடுதி பாதுகாப்பு அதிகாரிக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து முறுகல் நிலை ஏற்பட்டது. இதன்போது ஜோசிதவுடன் சென்ற குழுவினரால் விடுதியின் பாதுகாப்பு பணியாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களை ஒழிக்க 500 விசேட அதிரடி படைகளை களத்தில் இறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்ட குற்றங்கள் மற்றும் ஏனைய சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒழிப்பதற்காக 500 போலீஸ் விசேட அதிரடி படையினரை ஈடுபடுத்த எதிர்பார்க்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையில் புதிதாக சேர்க்கப்பட்ட 500 உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பாடநெறிகளை நிறைவு செய்து கடமைகளை ஆரம்பிக்க உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். வவுனியா, கட்குளி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா, கட்குளி பகுதியில் இராணுவம், போலீசார் திடீர் சுற்றி வளைப்பு. வவுனியா, கட்குளி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் நேற்று மாலை போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டனர். குறிப்பாக குற்றச் செயல்களில் ஈடுபட்டு தலைமறைவாகியுள்ள நபர்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடும் நபர்களை கைது செய்யும் நோக்குடன் குறித்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போலீஸ் பொறுப்பதிகாரியின் தலைமையில் இராணுவத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையில் சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் சோதனையிடப்பட்டதுடன் குடியிருப்பு பகுதிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. மகாபல கொடுப்பனவை தாமதமின்றி மாணவர்களுக்கு வழங்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மகாபல உதவித்தொகை பெறுவோருக்கு அந்த கொடுப்பனவை தாமதமின்றி வழங்குவது தொடர்பாக எடுக்கக்கூடிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சேனவிரத்ன தலைமையில் இசுருபாய கல்வி அமைச்சின் வளாகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இங்கு 2025ஆம் ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மகாபல கொடுப்பனவு கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை குறைக்க எடுக்கக்கூடிய குறுகிய கால நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய ஆண்டு மாணவர்களுக்கு மகாபல கொடுப்பனவை தாமதமின்றி வழங்குவது தொடர்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் நீண்டகால திட்டமாக மகாபல உதவித்தொகை பெறுவோருக்கான கணினிமயமாக்கப்பட்ட தரவு முறையை நவீனமயமாக்குவது தொடர்பாகவும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. உரிய தொகை அறவிடப்படாமல் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்களால் அரசாங்கத்திற்கு 78.15 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 201 முதல் 450 வரையான இயந்திர வலு பிரிவின் கீழ் அறவிடப்பட வேண்டிய உரிய தொகையை அறவிடாது 296 மோட்டார் சைக்கிள்களை பதிவு செய்தமையின் காரணமாக அரசாங்கத்திற்கு 78.15 இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கோப் குழுவில் தெரியவந்துள்ளது. மோட்டார் வாகன திணைக்களத்தின் 2020, 2021, 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் தற்போதைய செயலாற்றுகை குறித்து கலந்துரையாடுவதற்காக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத் தலைமையில் கூடியது. இதன்போது அமைச்சரவை அனுமதியின்றியும் பதிவு செய்வதற்கு தேவையான சட்ட ரீதியான ஆவணங்களின்றியும் 3088 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கோப் குழுவில் தெரியவந்தது.
இது தொடர்பில் விசாரிப்பதற்காக கடந்த 10ஆம் திகதி மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் போப் குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்த போதும் அதிகாரிகள் உரிய தயார்படுத்தலில் வராமையினால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தனர். அத்துடன் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவினால் 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கோப் உபகுழு கூட்டத்தில் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. சுங்கத்தின் கணினி கட்டமைப்பில் இணைவதற்கு முன்னர் இடம்பெற்ற ஏனைய அனைத்து வாகன பதிவுகள் குறித்தும் கணக்காய்வாளர் நாயகத்தினால் முன்வைக்கப்பட்ட 25 விடயங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. அதேவேளை அந்த நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு எதிராக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் எடுத்துள்ள ஒழுக்காற்று நடவடிக்கைகள் உள்ளிட்ட தற்போதைய செயலாற்றுகை குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 2025க்குள் வாகன வரிகளை குறைக்க முடியாது என ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர் வலியுறுத்தினார். இந்த ஆண்டுக்குள் வாகன வரிகளை குறைக்க முடியாது என ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர் துமிந்த உலாங்கமுவ தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது வாகன விலைகளில் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகளும் இல்லை எனவும் பொருளாதார ஆலோசகர் வலியுறுத்தினார். அத்துடன் வாகன வரி மூலம் அரசாங்கத்தின் வருவாய் இலக்கு குறித்து கருத்து தெரிவித்த அவர் குறித்த இலக்கை அடைய முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் மேலும் 2 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பொலனறுவை மற்றும் மாத்தளை பகுதிகளில் இருந்து 2 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ள அதே வேளையில் தேர்தல் வன்முறை தொடர்பான எந்த ஒரு முறைப்பாடும் பதிவாகவில்லை என போலீசார் கூறினர். பொலனறுவையில் உள்ள சிரிபுர பகுதியை சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் தனது நட்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் ஃபேஸ்புக்கில் வீடியோ பகிரப்படுவதாக கூறி முறைப்பாடு செய்துள்ளார். அத்துடன் மாத்தளை மகவேவ பகுதியில் வேட்பாளர் ஒருவரின் ஏராளமான பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பிலும் முறைப்பாடு பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் வீடொன்றுக்குள் சென்ற போலீசார் அங்குள்ள பெண்களை தாக்கி வருவதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் காணொளி ஒன்று பகிரப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் வீடொன்றுக்குள் சென்ற போலீசார் அங்கிருந்த பெண்களை தாக்குவதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் காணொலி ஒன்று பகிரப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் யாழ் பிராந்திய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடம் நமது டிவி செய்தி பிரிவு வினவியது. குற்ற செயல் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்ய சென்றபோது குறித்த காணொளி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்போது சந்தேக நபர் கைது செய்யப்படுவதை தடுக்க அங்கிருந்த பெண்கள் கூச்சலிட்டதாகவும் சந்தேக நபர் அங்கிருந்த அறையின் கதவை போலீசார் திறக்க முயற்சித்ததாகவும் யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கூறினார். சமூக வலைதளங்களில் பகிரப்படுவதைப் போல பெண்கள் மீது எந்தவித தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை தாம் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் பொற்பதி பகுதியில் சிறுமி ஒருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் பொற்பதி பகுதியில் சிறுமி ஒருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. 14 வயது சிறுமி ஒருவர் பொருட்கள் வாங்க சென்ற கடையில் இனிப்பு வகையை திருடியதாக கூறி கடையின் உரிமையாளரான பெண் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்போது காயங்களுக்கு உள்ளான சிறுமி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட பருத்தித்துறை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் காணப்படுவதன் காரணமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீசாருக்கு கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது.
மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தொடர்பென சர்வதேச செய்திகள். நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நியூசிலாந்தின் ரிவர்டன் கடற்கரையை அண்மித்த பகுதிகளில் இன்றைய தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.8 மேக்னிடியூட்டாக பதிவானதாக அமெரிக்க நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கம் பூமியிலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விபரங்கள் குறித்த எந்தவித தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் நேற்று இடம்பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல் அணிகளுக்கு இடையிலேயான போட்டியில் டெல்லி கேபிட்டல் அணி 1 விக்கெட்டால் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் நேற்று இடம்பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 1 விக்கெட்டால் வெற்றி பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் கள்ளத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 209 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி சார்பாக நிக்கலஸ் பூரான் 75 ஓட்டங்களையும் மிச்சல் மார்ஸ் 72 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இறுதியில் 19.3 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 211 ஓட்டங்களை அடித்து 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.